இங்கே கொஞ்சம் வாங்க. இந்த செடிக்கு பாருங்கள், என்ன செடின்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, இது வந்துட்டு மல்லிகைப்பூ செடி தான். இது வந்துட்டு 2 வச்சுருந்தேன் நான். ஒருத்தவங்ககிட்ட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃபேஸ்புக்கில் தான் ஆர்டர் பண்ணி 2 வச்சுருந்தேன். அப்புறம் 1 வந்துட்டு என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மட்டும் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6, 7 வருஷமாக 6, 7 வருஷம்னு நினைக்கிறேன். அவ்வளோ வருஷமாக வீட்டில் இருந்தது. ஏன் பூ பூக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருந்தது. அப்படி இருந்தும் சரி நம்ம வீசக்கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் நிறைய இருக்கும் அந்த செடி. மல்லிகை பூனாக்கா எனக்கு ரொம்ப ஆசை வேறு. சரி நம்ம வீசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேங்க. நேற்று நான் இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தேன். இந்த செடியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக இது பார்த்தேங்க. என்னடா இது வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாக்கா மொட்டு விட்டுருக்குதுங்க, மொட்டு விட்டுருக்கு. ஐயோ, அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அந்த பொண்ணு ஒன்று வீட்டில் இருந்தது. அந்த பொண்ணு உடனே கூப்பிட்டு, இங்கே வா ஒடியா ஒடியா எப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்ச பாரு மொட்டு விட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் இதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொன்னேன் நான். உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா இப்போ அப்படி சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தேன். இது அப்போ வந்து அப்பப்போ பார்த்துட்ருப்பேன் நான், எப்போ மலரும் அப்படி சொல்லிட்டு. அதோட இந்த வருஷம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இது இன்னொரு தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னும் இதை 2, 3 செடியாக மாற்றலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ பூ பூத்துருக்கு. நம்ம கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் இதை வந்துட்டு. நீங்களும் இதே மாதிரி பரிமாறுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தீங்கனாக்கா, இல்லை பார்த்துருந்தீங்கனாக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.